மாட்டை செக் பண்ணுதாங்களா? பயங்கரமா செக் பண்ணுதாங்க. மாட்டை செக் பண்றாங்க பாருங்க. ஒட்டாங்காலை ஹாலிக்கர் ரேஸ் காரா இருக்குமா? அப்படியே ரவுண்ட் அடிக்குதா கட்ட 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 கட்டான்னு ஜம்முன்னு இருக்குது. முடிச்சுட்டா என்னன்னு தெரியல. ஆனா தோரணையா இருக்கு பாக்க. மாடுனா இதான் மாடு. ஒட்டாங்காலை வியாபாரி செக் பண்ணுறாங்க. வாங்குறதுக்கா செக் பண்றாங்க. நட்டையா செக் பண்றாங்க. எப்படி இருக்கு ஸ்பீடு விரசல் எப்படி இருக்கு? 1000 தான் மாடு வளர்த்தாலும் ஒட்டா மாடு தான். வாங்குதான் பார்த்தோம். எப்படி இருக்கு மாடு? எப்படி இருக்கு? என்ன எதுக்காக அப்படி ரவுண்ட் அடிச்சு செக் பண்ணீங்க? சூப்பரா இருக்கு. அப்படியா? சூப்பர் மாடு. அது நல்லா ஓடுமா, நல்லா நடக்குமா, அதுல ஏதாவது குறை இருக்கான்னு பாக்காது. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? விவசாயத்துக்கா இல்ல ரேஸுக்கா? விவசாயத்துக்கு ரேஸு. எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊரு? நாகர்கோவில். நாகர்கோவில்ல ரேஸ் நடக்குதா? ஆமா, நானே ஒரு ரேஸ் நடத்திட்டுல இருக்கேன். தீபாவளி கழிச்சு மறுநாள் எனக்கு ஊர்ல ரேஸ் வருஷம் உண்டு. வருஷம் நான் தான் நடத்தேன். உங்க டீம் பேர் ஏதாவது உண்டா? ஆமா, காமராஜர் இளைஞர் நற்பணி மந்தம். உங்க மாடுலாம் பிரைஸ்ல அடிச்சிருக்கா? நம்ம மாடு முன்னால அடிச்சிட்டு இருக்கு, இப்ப கொஞ்சம் அடிக்காம இருந்துட்டு இருக்கு. ஏன் பயிற்சி குறைஞ்சிட்டோ? பயிற்சி குறைவா இருக்கு. நேரம் இல்லையா உங்களுக்கு? சுத்த ஒட்ட மாடு ஓடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்து ரேஸ், குமரி மாடு ரேஸ், ஒட்ட மாடு தான் ஓடும். ஒட்ட மாடு தான் உங்க ஏரியால ஸ்பெஷல். இது எவ்வளவு சொல்லுதாங்க? விலை சொல்லுது 70 ரூபா விலை சொல்ல ஒரு மாடு. ஆமா, நாங்க 55 ரூபாய் கேட்டுட்டு இருக்கோம். அவடையலூர் வியாபாரி ஹெச்எஃப் கிராஸ் மாடு வித்துட்டீங்களா? விக்கல, வாங்கிட்டு போறோம். ஓகே. ஏன் ஹெச்எஃப் வாங்கிட்டு போறீங்க? வேற செவல வாங்கலாம். இது வந்து ஒரு வருஷம் ஆன பலன் இருக்கு. ஏந்தி விற்கும். விற்பனைக்கு ஆகும். எத்தனாவது ஈத்து? இது இன்னும் தலையத்து ஏழல. சென்னை ஆயிட்டா? சென்னை இருக்கும். சென்னை பார்த்து தான் வாங்கியிருக்கு. 4 மாசம் சென்னை. அது 40 ரூபா சொன்னாங்க. கடைசியில முடிஞ்ச வேலை 28. இது முதல் ஈத்துல எவ்வளவு பால் இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்படி போனாலும் ஒரு 7 லிட்டர் வரும். ஒரு வேலைக்கு 7 லிட்டர் வரும். 7, 5, 12 வரும். எதிர்பார்க்கலாம். ஹெச்எஃப் கிராஸ் 28க்கு முடியுது நம்ம ஏரியால. முடியுது. எவ்வளவுனா குடுப்பீங்க? அது இப்போ விற்பனைக்கு அல்ல. அது வச்ச மாடு விட்ட பிறகு தான் வைக்கணும். கடைசி ஒரு மாசம் வைப்பீங்க? கடைசி ஒரு மாசம் எவ்வளவு ரேட்டுக்கு போகும்? 40-50 போகுமா? 50 ரூபா அசால்ட்டா வைக்கும். அதுதான் வாங்கியிருக்கு. அப்போ இது ஒரு நல்ல பிசினஸ் தானே? ஆமா. ஹெச்எஃப்ல தனியா ஒரு டீம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் விரும்புவோம். பண்டைக்கு நல்லா இருக்கும். நல்ல ரகம் தானே இது? கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருக்கா பாக்க? அப்படி இருக்கும். கொண்டு போய் தேத்திடுவீங்களா? எல்லாம் ஒரு கால்சியம் போட்டு விட்டாச்சுன்னு தெலும்பாயிரும். முடி கழிஞ்சிரும். அப்படியா? ஆமா. அதுக்கு டானிக் இருக்கு. டானிக்க கொடுத்தா கழிஞ்சிரும். மாடு பாலிஷ் ஆயிரும். ஹெச்எஃப் வரது எப்படி இருக்கு? மேல பாளையம் ஹெச்எஃப் கம்மி தான். ஆனா இப்பதான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. முன்னால ஒண்ணுமே கிடையாது. இப்போ வடக்கு இருந்து ஈரோட்டு மாடு வரனால ஹெச்எஃப் மாடு வருது. இங்க 27 மாடு கிடக்கு. இந்த மாதிரி சந்தையில வாங்கி விட்டு சேர்த்தேதான். ஓகே. ஒரு 2 மாடு வெளியே போகும். 2 மாடு கம்ப்ளைண்ட் நிறைய வந்துருந்தாங்க. நீங்க எப்படி நல்லா செக்? பால் மாடு வாங்கல. கிடேரி தானே வாங்குவோம். எப்படி ஆனாலும் சரி கிடேரி வாங்குறதுனா லாபம். 4 மாதம் ஜனம் இருக்கு. 4 மாசம் வளர்த்தா போதும். 40 ரூபா ஜம்மலம் இருக்கு. அருமையான காளமாடு ஜம்முன்னு இருக்கா. என்னெல்லாம் ரவுண்டா போட்டிருக்கா? அது ரேஸ்ல ஓடுனது. ரேஸ் எந்த ஊர்ல ஓடுன? என்ன செய்யுது? இது வந்து தெக்க இந்த வணஞ்சிப்படி பக்கம் ஓடுன மாடு. ரேஸ் அடிச்சது தானே? வாய்ப்பு இருக்கா? பாக்க அப்படிதான் தெரியுதுண்ணா. ஒரு பிரேசன் அடிச்சு சொல்லிட்டாங்க. வாங்கிருக்கோம். நாங்க இன்னொரு ஆளுக்கு வித்துருக்கோம். அப்படியே வித்துட்டீங்களா? வித்தாச்சு. முடிஞ்சிட்டு. எவ்வளவு சொன்னீங்க? சொன்ன ஆரம்பம் ஒரு 1.30 சொன்னோம். 1,30,000. முடிஞ்ச வேலை 1.14. 1,14,000. பரவாயில்ல. 1,00,000 தாண்டிட்டு. இது அந்த ரேஸ்ல ஓடுதுல, அந்த சீசனோட வித்தா இதோட தாண்டி அடிக்குமா? விவசாயத்துல தான் போகுது. விவசாயத்துல ஸ்பீடாலாம் இருக்கும்னா ரேஸ்ல ஓடுனவே கொஞ்சம் அமர்ந்து மாறி கொஞ்சம் அடிச்சா பாத்துட்டு கொஞ்சம் அமர்ந்துரும். கொஞ்ச நாள்ல அமர்ந்துரும். ஆமா, நம்ம கையில தான் இருக்கு. வயசுல எப்படி எத்தனை நினைச்சு? வயசு இப்பதான் காரம் முளைச்சிருக்கு. என்ன ரகம் இது? இது பெருந்துறை மாடு. நல்ல உயரெல்லாம் ஜம்முன்னு இருக்கா பாக்க. ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஜோடி ஒண்ணு போல இருக்கு. 4 கொம்பு மாடு தான் நம்ம காளை மாடுல வந்து மடக்கத்தி மாடு தான் சிறப்பு. இந்த மாடு பழக்க ரொம்ப கஷ்டப்படுதாங்க. வித்து ஆகும் கிடையாது. எல்லாம் டிராக்டர் மாறிட்டாங்களா? எல்லாம் டிராக்டருக்கு ஓடுதாங்க, வைக்காங்க. அதெல்லாம் மாடு வளர்க்கறதுக்கு ஆளு கம்மி. 2 மாதம் வேலை ஆகிட்டா 3ஆவது மாதம் மாடு சும்மா இருக்கும். 6 மாதம் பார்க்கணும். இற போடணும், தீவனி போடணும், எல்லாம் போடணும். அதனால மக்கள் யாரும் வளர்க்க டிராக்டர் வச்சு ஓட்டிட்டு பேசாம வீட்டுல படுத்துருவாங்க. விருப்பம் உள்ளவங்க ஒரு ஆசைப்பட்டு வளர்க்காங்க. அவ்வளவு தோட்டம் துறவு இருந்தாதான் முடியும். இல்லன்னா சாதாரணமான தீவனம் போட்டா. ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும் நினைச்சு செலவு? 2க்கு சேர்த்து ஜோடி செலவுதான். ஒரு நாள் இந்த மாடு ஒரு நாளைக்கு 1.5 கட்டு வைக்கிறதுக்குமே சேர்த்து ஒரு 300-400 ஆயிருமா? 300 தாராளமா ஆகும். ஆனா இதுக்கு மேல சம்பாதிக்க முடியுமா? இதுல இருந்து சம்பாதிக்க தோட்டம் அந்த விவசாயம் ஒரு 2 மாசம் வேலை தானே. பாரு என்ன சம்பாதிச்சு சும்மா தான் இருக்க போகுது. இல்ல மாடுல உழவு பண்றது நல்லா இருக்குங்க. அது எப்படி? எனக்கு அது உண்மைதான். டக்கரை வச்சு அடிக்கிறதுக்கு மாடு வச்சு உழவு போடுறதுக்கு இப்போ வருமானம் இப்போ வரல. விஷயத்துல அது ஒரு காரணம். மாடு வச்சு உழவு பண்ணதுல நெல் நல்லா கிடைச்சது.
இந்த டக்கரை வச்சு ஓட்டச்சில நெல் கிடைக்க மாட்டேங்குது. அருமனை கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம். சந்தைக்கு வந்தால சூப்பர் மாடு வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படி தெளிச்சு பிறகு வாங்கினீங்களா கிடந்து? ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. எவ்வளவு சொன்னாங்க அண்ணாச்சி இது வேலை? 50 ரூபா இருந்தாங்க. கடைசியில முடிஞ்சது 40. நாட்டுல பேசியால பால் கிடைக்கும். பாலுக்காகனா? பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? பால் ஒரு 8 வரை மதிக்கு இருக்கும். ஒரு வேலைக்கா 2 வேலைக்கு சேர்த்தா? 2 வேலைக்கு சேர்த்து 4 4 8. ஆனா மடிக்கட்டு நல்லா பெருசா இருந்த மாதிரி இருக்கா, கூடுதல் இருந்த மாதிரி இருக்கா? அதனாலதான் வாங்க. மடிக்கட்டு நல்லா பெருசா இருக்கா ஜம்முண்டு? 3 நாள் கறந்துருக்காது. அப்படியா? ஆமா. நீங்க விவசாயியா வியாபாரியா? நீங்களா விவசாயி. எங்க ஊர்ல நிறைய சந்தா உண்டு. ஆமா. அங்க விட்டுட்டு மேலப்பாளையம் வந்திருக்கீங்க. மேலப்பாளையத்துல என்ன ஸ்பெஷல்? சும்மா கொஞ்சம் வந்தான் 3 மாடு ஒத்து வாங்க வந்தான். ஓகே, நிறைய வெரைட்டி இருக்கு. இது என்ன கண்ணுக்குட்டி? காளைங்கன். ஓகே, அதெல்லாம் என்ன விலை என்னாச்சு? அந்த இதெல்லாம் கருப்பு வெள்ளை 50. ஒரு மாடு 50,000. உங்க ஊர்ல 1 லிட்டர் பால் எவ்வளவு என்னாச்சு? 1 லிட்டர் பால் 50 ரூபா. 50 ரூபா. வீடு வீடா கொடுத்துருவீங்களா? இல்ல நாங்க வந்து வாங்குவோம். இப்போ வீட்டுல வந்து வாங்கிடுவாங்களா? ஆமா. அப்ப பிரச்சனை இல்ல. பாலா தான் கொடுக்கணும். அப்படியா? நல்லா திக்கா கொடுக்கணும். தண்ணி கிண்ணி சேர்க்காம கொடுத்தா இதா இருக்கும். மாடு வளர்ப்பு உண்மையில லாபம் தான் நினைச்சி? ஒரு லாபம் இல்ல. தொழில் ஓட ஊத்துறவன். அப்படியா? உங்க வயசு என்ன நினைச்சீங்க? வயசு 65. 65. இனிமே மாடு வளர்ப்பு தான் தொழில். ஆமா. கன்னியாகுமரி மாவட்டத்துல மாடு வளர்ப்பு வந்து ஒரு நல்ல பிசினஸா போகுது, அப்படிதானே? அப்படி சுமாரா போகுது. சரி, இது குணம் செக் பண்ணீங்களா மாட? இது எல்லாம் கொஞ்சம் குணம் கொஞ்சம் சூட்டா இருக்கானே? ராயர்புரம். ஆமா. ஓகே. சரியான ஜல்லிக்கட்டு காலல்ல. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? ஜல்லிக்கட்டுக்கு வாங்கிட்டு போறோம். எப்படி நல்ல சூட்டா பாருங்க. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 25. கடைசியில முடிஞ்சது 24.5. வருஷம் முன்னாடி ஜல்லிக்கட்டு ஏதோ வளர்ப்பீங்களா? ஆமா. என்ன ரகம் என்னாச்சு? ரகம்னா இது நாட்டு மாட்டுங்களே. நாட்டு மாடு இதுல கிராஸ்னா கரும்போர். கொண்டு போயிடலாமா? ஒத்தையில கொண்டு போற கொஞ்சம் ரிஸ்க் இல்ல? கொண்டு போயிடலாம். அங்க நம்மளுக்கு டவுனு. அருமையான நாட்டு மாடு. ஆமா. நல்ல திமிழ் இருக்கு. சின்ன சைஸ் மாடு ஜம்முன்னு இருக்கு. ஆமா. கண்ணுக்குட்டி எப்படி ஊசியில போட்டதா எப்படி உள்ளது? காலைக்கு போட்டதுதான். திமிழ் இருக்கா? ஆமா. எவ்வளவு சொன்னாங்க மாடு கண்ணுக்குட்டி? 45. உண்மையிலேயா? நாட்டு மாடு விலை குறவுன்னு சொல்லுவாங்கல்ல? இல்ல 45 ரூபா. ஒண்ணு பெயிட் அப்ளை பெயிட். இது என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? வளப்புக்காண்டி. வளப்புக்கு ஜெர்சி இருக்கு, ஹெச்எப் இருக்கு. நாட்டு மாடோட சிறப்பு. ஆமா. வீட்டு பாலுக்கா? ஆமா. வீட்டு தேவைக்காக. சரி, பால் எவ்வளவு இருக்குங்களா? பால் 2 லிட்டர் இருக்குங்க. 2 லிட்டர். நாட்டு மாட்டு பால் குடிச்சா நோய் வராது அது இதுன்னு சொல்லுவாங்க. உங்க உண்மைதானே? உண்மை வராது, பிரஷர் வராது அது இதுன்னு சில கிராமத்துல சொல்றாங்க. உண்மைதான். அதுக்காக தான் வாங்கிட்டு போறீங்க. கடையநல்லூர். இது ஈன கிடாரியா? ஈனாத கிடையாது. வளப்புக்கு என்ன காரணம் ஈனாத கிடாரி வாங்கிருக்கீங்க? பண்ணைக்கு போதா? எவ்வளவு ரேட்டு? 25. ஒரு கிடாரி 25 தான். பரவாயில்லையா? மேலப்பாளையம் சந்தை சீப்பு தான். ஆனா சீசன்ல வரப்பத்துல எத்தனை லிட்டர் பால் இருக்கும்? அதுல 5 வரும், 4 வரும், 3 வரும், 5 10 எதிர்பார்க்கலாம். ஆமா. 5 10 ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகே, எல்லாமே ஈனாத கிடாரி தானே? எல்லாமே ஈனாத கிடாரி. சங்கரகோயில் பக்கம் சிந்தாமணி. ஓகே, எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2 மாடு வாங்கிருக்கோம். 2 மாடு. இது ஈனாதா? இது கிடேரி. கண்ணுக்குட்டி எவ்வளவு ஆனாச்சு விலை? 20,000. 20,000. இந்த மாட்டுல ஸ்பெஷல் என்ன? கிடேரி ஜனூசி போட்டா ஜம்முன்னு இருக்குமா? அது கண்ணுட்டி மாடு. கண்ணுட்டி உண்டா? வண்டியில் நடக்கும். இப்ப பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? 6 லிட்டர். 6 லிட்டர். ஓகே, வியாபாரத்துக்கு அது வளப்புக்கு போதா அண்ணாச்சி? வளப்புக்கு தான். வளப்புக்குன்னா எப்படி வாங்கினா நல்லா இருக்கும் அண்ணாச்சி? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஜெர்சி வாங்கினா தாங்க. உங்க ஏரியா வெயில்? வெயில் பயங்கர வெயில். வெயில் தாங்கணும். ஆனா மேட்ச்லும் போக மாடு. அப்படியா? எப்படி கண்டுபிடிச்சிங்க மேட்ச்ல போறதுன்னா? மாடை பார்த்து தெரிஞ்ச மேட்சுக்கு போகும். அனுபவம். சரி, 1 லிட்டர் பால் எவ்வளவு போயிட்டு இருக்கு? அப்ப 50 ரூபா கொடுக்கும். 50 ரூபா. வீட்டுல வந்து வாங்கினா வீடு வீடா கொடுத்துருவீங்க? வீட்டு வந்து வாங்கிடா. சரி, 50 ரூபானா பரவாயில்ல. ஆனா ஒரே அப்படியா? இந்த மாடு முடிஞ்சிருக்கா? முடிச்சாச்சு. ஏன் கிடாரியா? ஈனாத கிடாரி. வயிறு சேனா. மாடு சைஸ் மீடியமா இருக்குன்னா? மீடியமா இருக்கு. 25 கொடுத்தாச்சு. 25. இது கறவனா எவ்வளவு வரும் அண்ணாச்சி? சீசன்ல ஒரு 4 லிட்டர் கறக்கும். வருமா? மாடு சின்ன சைஸா இருந்த மாதிரி இருக்கா? அது சின்ன மாடு இன்னும் உண்டாகும்ல மாடு. ஜெர்சி. நம்ம ஏரியா வெயிலுக்குலாம் எப்படி இருக்கும்? என்ன தாங்க? நல்லா இருக்கும். தாங்கும். நீங்க எந்த ஊர் வியாபாரி? மாறாத கரிவளந்த நல்லூர் சங்கரகோயில் வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 7 மாடு வந்துச்சு. 6 வித்துட்டு 1 தான் நிக்கு. 1 நிக்கி. அப்பதான் வியாபாரம் சூப்பர்ல. நீ பொதுவா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்ல பொதுவா இருந்துச்சு. மீடியமா இருந்துச்சு. 26 ரூபா சொல்லுது. 20 கிலோ இல்லங்க. பட்டிக்காட்டை எவ்வளவுன்னு வாங்குறீங்க? வாங்குறது வந்து 21,000. அங்கே பட்டிக்காட்டுல வாங்க முடியுது அவங்களால? வியாபாரியால 1 ரூபா தான் ஓடுது. ஒன்னும் படமெல்லாம் ஓடாது. பழைய மாதிரி இல்ல. சரி, இந்த மாட்டை வாங்கினா அவங்களுக்கு என்ன லாபம்? எப்படி லாபம்? நல்ல மாடா? நல்ல மாடு 2 3 வச்சுக்கலாம். வெயில் தாங்குமா?
அதான் நான் பால் எவ்வளவு இருக்கு பால் பால் 2 8 இருக்கு. ஆனா 7 8 சும்மா அடிச்சு விடுதீங்க சும்மா 2 தடவை 8 இருக்கியா? 4 4 8. 2 தடவை ஒரு தடவை கறக்குங்க. ஆனா அந்த கருப்பு மாடு நல்லா கறக்கும்னு சொல்லுது. நல்லா கறக்கும். இது பால் கொஞ்சம் இதா இருக்கு. சரி அண்ணாச்சி கேக்குறாங்களா எவ்வளவு கேட்டுட்டு இருக்காரு அவரு? அவர் கேட்டா எவ்வளவு கேட்டாரு கேட்டு நீங்க எவ்வளவு அண்ணாச்சி கேட்க சொல்லுங்க. எவ்வளவு 20,000. இதான் நடந்துட்டு இருப்போம். அது ஏதாவது ஒரு மாடு 2 மாடு அப்படி செல்லன்னு மாட்டிக்கிடும். இது ஏன் குறைஞ்சிட்டு? அந்த 6 மாடு ஓரளவு மீடியமா போச்சு, இது ஏன் குறைஞ்சிட்டீங்களே? என்ன கொண்டு போறதா கையை போட்டு பிடிக்காங்க எப்படி? அது 20,000 இதாகாதியா? அதுல இல்ல 20 வருமா அவருக்கு? அப்படியா? பேராது இல்ல இல்ல அவர் ஜோதிபுரம். ஆமா ஜோதிபுரம்னா சிட்டில மாடு வளர்க்க இடம் வசதி இருக்கு, பரவாயில்ல. ஏற்கனவே 6-7 மாடு வச்சிருக்கோம். அதோட இதோட சேர்த்து வரணும். சிட்டில மாடு வளர்க்கறது எப்படி எனக்கு கஷ்டமா இருக்கா? ஆனா விற்பனை ஈஸியா இருக்கும் அப்படிதானே? விற்பனைக்கு இல்ல, சிட்டில மாடு வளர்க்க கஷ்டம்தான். ஏன்னா புல்லு விழு எதுவும் கிடையாது. மாடு வெளியே விடக்கு கார் வண்டி எல்லாம் போது அடிபட்டுன்னு பயமா இருக்கு. அதனால கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல நாங்க வச்சிருக்கோம். ஓகே. எத்தனை மாடு வளர்க்கீங்க? அது ஒரு 8 மாடு இருக்கு. இந்த மாடுல என்ன ஸ்பெஷல்? இதை வாங்கியிருக்கேன். நாங்க வேற மாடு இல்லாம இந்த மாடு வாங்கியிருக்கோம். இது மாடு கொஞ்சம் டல்லால இருந்த மாதிரி இல்லையா? ஆமா, டல்லு தான், ரொம்ப டல்லு தான். மாடு இன்னைக்கு ரொம்ப ரேட்டு கூட, 35-40ங்காங்க. இப்ப இது 28,000 ரூபா. இதுல பால் எவ்வளவு இருக்கும்? பால் 3-6 இருக்குங்க. 3-6 இருக்கு. சந்தேகம் தான், எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்ப சில இடத்துல 10 லிட்டர் 15 லிட்டர் பாலுங்காங்க. அதெல்லாம் சும்மா நினைச்சு, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சொல்லுவாங்க. 10 லிட்டர் எல்லாம் இருக்காது. ஆமா, உங்க இதுல போய் பார்த்தா தெரியும். 6 லிட்டர் 5 லிட்டர் அப்புறம் இருக்க குறைஞ்சிரும். இதை கேட்டா எங்க சூழ்நிலைக்குள்ள இருக்கணும்பாங்க. அதாவது மழை தூத்திக்கிட்டே இருக்கணும், ஃபேன் போடணும், மாட்டுக்கு ஏசி போடணும், அந்த கால் விரிப்பு வைக்கணும், அப்படி எல்லாம் வைக்கணும்பாங்க. இந்த மாடு அப்படி பிரச்சனை இல்லையா? இந்த மாடு அப்படி பிரச்சனை இல்லை. வெயிலாம் தாங்கும். கருப்பு இல்ல, வெயில் தாங்குமா? வாய்ப்பு வெயில் தாங்கும். எத்தனாவது ஈத்தனாச்சு? இது 4 பொய்ய தெரியல, நான் வாங்கிட்டு போறேன். இல்ல சந்தையில வாங்கும் போது கொஞ்சம் கவனமா வாங்கணுங்க. நீங்க என்னெல்லாம் செக் பண்ணீங்க? எப்படி பாத்தீங்க? கறந்து பார்த்தோம், மடு நல்லா இருக்கு, பால் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இந்த மடுவுல இந்த சொறி இரி இல்லாம இருக்கு, பார்த்து வாங்கணும். அதெல்லாம் ஃபுல்லா செக் பண்ணீங்களா? செக் பண்ணி 4 காம்பையும் செக் பண்ணீங்களா? 4 காம்பு செக் பண்ணி சொல்லுங்க. சந்தை நிலவரம் நல்ல ரேட்டு. வரத்து இல்ல, வரத்து குறவோ, மாடு கம்மி, ரேட்டு அதிகம். உங்க கணிப்புக்கு இந்த மாடு எவ்வளவுக்கு வரும்? அப்போ இதுனா ஒரு 18 ரூபா கொடுக்கலாம். 20 ரூபா தான் மதிப்பு. வாங்கினது வாங்கினது 25 ரூபா. வேற வழி எல்லாம் வாங்கிட்டு போறேன். மாடு வேணும் எனக்கு. பால் தட்டுப்பாடு வருது. ஆமா ஆமா. இதை நாங்க கொடுக்கறது வந்து எங்கிட்ட 15 ரூபாய்க்கு வாங்குவாங்க. சும்மா அதுதானே, நாங்க 25 ரூபா வாங்கிடுவோம். எங்க நாங்க இதை கொடுக்கணும்னா அடிமாட்டு ரேட்டுக்கு, கறி ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. உங்களால விற்க முடியாது. 1 லிட்டர் பால் ஜோதிபுரத்துல எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? சிட்டில 50 ரூபாய்க்கு. 50 ரூபா வீடு வீடா கொண்டு கொடுத்துருவீங்களா? வீடு வீடா கொடுக்கும். 60 ரூபா 70 ரூபா 60 ரூபாய்க்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. 60 ரூபான்னா நீங்களே வச்சுக்கிடுங்க. இந்த மாட்டு பால் டிகிரி அடிக்குமா? பார்க்கணும், கறந்து போதான் தெரியும். 2 நாள் கறக்காம இருப்பாங்க, 2-3 நாள் இப்போ. ஆமா, அதனால கொஞ்சம் மடு இருக்கும். இப்ப நாங்க கறந்து இது 2 நாள் கழிச்சு எங்களுக்கு இதுல எவ்வளவு பால் இருக்குன்னு தெரியும். அடுத்து நாங்க தீனியெல்லாம் வச்சு, எங்க தீனிக்கெல்லாம் இது வரணும். அவங்க என்ன தீனி கொடுத்தாங்க தெரியாது. அது செட் ஆறதுக்கு 1 மாசம் ஆயிருமா? அப்படியே 10-20 நாள் ஆகும். பரவாயில்ல. இது நல்ல குளிப்பாடு சொறி இருக்கு, செஞ்சு கொண்டு வந்து குளிப்பாட்டி கொஞ்சம் உண்ணி கிண்டி இருந்த மாதிரி இருக்குது. உண்ணி இருக்கு, உண்ணி லெவல் பண்ணிடலாம். ஓரளவுக்கு எல்லாம் தெரியுமா? நோய் மலம் எல்லாம் தெரியுமா? தெரியும் தெரியும். அவங்க வயசு என்னன்னாச்சு? எனக்கு வயசு 56. 56. இனி வேற தொழில் இல்ல, வேற தொழில். நாங்க மாட்டு வச்சிருக்கோம், கதை ஓடி. காளையத்து 27 ரூபா சொன்னாங்க. பால் எவ்வளவு இருக்கும்? பால்னா பால் 6 லிட்டர் வரும். 3 6 3வது ஈத்து. என்ன காரணம்? கருப்பு வாங்கிருக்கேன், ஃபுல்லா கருப்பு வாங்கிருக்கீங்களா? நமக்கு எந்த நேரம் ஜெர்சி. மேட்சலுக்குலாம் எப்படி இருக்குது? மேட்சலுக்குலாம் நல்லா இருக்குங்களா? எத்தனை மாடு வளர்க்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 8 மாடு கிடக்கு. 8 மாடு கிடக்கு. 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ ரேட்லாம்? 50 ரூபா வீடு வீடா கொடுத்துருவீங்க. அதான் பெஸ்ட். ஆனா வசூல் ஆயிருதா? சிலர் வசூல் ஆகலன்னு சொல்றாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து இங்க மாடு பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் மேலப்பாளையம் சந்தையில தான் மாடு வந்து சீப்பா இருக்கு. நிறைய ரகங்கள் இருக்கு, நிறைய விதவிதமான மாடுகள் இருக்கு, பார்த்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம திருநெல்வேலியில ஒரு நண்பர் சொன்னாரு, அதனால வந்தேன். இங்க பார்த்தேன், எனக்கு பிடிச்ச மாடு இங்க கிடைச்சிச்சு. உண்மையிலே இந்த சந்தை சூப்பர். சரியா? இன்னொன்னு, நானு ஏற்கனவே ஒரு குரு விவசாயி. நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெட்டு நிறைய இருக்கு, டாக்ஸ், கேட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அதுகளுக்கு பால், இயற்கை பால் கொடுக்கணும். அந்த மோட்டிவேஷன்ல தான் இந்த பெட்டை நான் வாங்குறதுக்கு வந்தேன். என்னுடைய சேனல் ஏற்கனவே ஒரு சில நண்பர்கள் பார்த்துட்டு தெரியும்.
நண்பா கெனல். சரியா, நண்பா கெனல். நான் வந்து பெட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி டாக்ஸ் வந்து ப்ரீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். எவ்வளவு இருந்து மாடு வாங்கும்போது உங்களோட பட்ஜெட் எப்படி இருந்து? நம்மளுடைய பட்ஜெட் ஒரு 25 ரூபா பட்ஜெட்ல எதிர்பார்த்தேன். நம்ம நினைச்ச அளவு பட்ஜெட்ல நல்ல மாடா கிடைச்சது. எவ்வளவு சொன்னாங்க அண்ணாச்சி இந்த மாடு? 30 சொன்னாங்க. 30,000? ஆமா, 30,000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சு ஒரு 25க்கு வந்தாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு திருப்தி. மாட்டு விலையை எப்படி குறைக்கிறது? ஏதாவது டெக்னிக் ஏதாவது உண்டா? என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிட்டீங்க? அதுக்குதான் இந்த டவல் வந்து நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன். பாத்துக்கோங்க, ஊர்ல இருந்து இந்த டவல் கொண்டு வந்தேன். இந்த டவலுக்குள்ள கைய போட்டு இப்படி பிடிக்கணும். கைய போட்டு எந்த பிடிச்சு கிடப்பாங்க? பிடிச்சிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். எனக்கு வேடிக்கையா இருந்துச்சு. இன்னைக்குள்ள டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு. இருந்தாலும் இவங்க இந்த டவலுக்குள்ளே போட்டு கையை போட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு நானும் 1-2 பேர்கிட்ட கையை போட்டு பார்த்தேன். முத வரல, 2வது வரல, 3வது வரலன்னு பிடிச்சாங்க. எனக்கு அதுல புரியல. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த டவல் இன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இதை தோல்ல போட்டுட்டு ஐயா நேரடியா வாக்குவாதமே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணேன். அதுல ஒரு சீக்ரெட் என்னன்னா, நம்ம வாக்குவாதம் பண்ணும்போது இப்ப நம்ம ஒரு விலையை வைக்கிறோம், பேசுறோம்னு வைங்களேன். அப்படிங்கும்போது நம்ம வைக்கிறத விட ஒரு 100 ரூபா கூட கூட்டி வேற ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாரு முடிச்சிட்டு போயிறாரு. அதனால இந்த டவல் போடுறது ஒரு நல்லதுதான். ஆமா, ஒரு விஷயத்த அவங்க வாங்குறவங்க விக்கிறவங்களுக்குள்ள உள்ள அந்த கருத்து பரிமாற்றம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு தெரியறது இல்ல. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு சீக்கிரட்டா முடிக்கிறதுக்கு இந்த டவல் உண்மையிலே நம்மளுடைய மூத்த குடிமக்கள் ஆரம்பிச்சு வச்சது சந்தைக்கு கரெக்டா தான் இருக்கு. பால் 8 லிட்டர் சொன்னாங்க. ஆனா 8 லிட்டர் இருக்காது பால். உங்களுக்கே தெரியும். 6 லிட்டர் இருக்கும். தப்பாம 6 லிட்டர் இருக்கும். 3-6 எதிர்பார்க்கீங்க? ஆமா. இனி எங்க ஊர்ல போய் மேய்ச்சல்ல போட்டா பால் மாதிரி வந்தா கிடைக்கும். உங்க ஊருக்கு போனா பால் கூடுமா குறையுமா? சொல்ல முடியாது. பால் இப்ப குறைஞ்ச தீவனம் நல்லா குடிப்பீங்களா? ஜம்மு கொடுத்து தீவனம் வந்து குறை இருக்காது. நம்ம வந்து சூப்பரா இருக்கும். கிளைமேட் எல்லாம் மாறிதான் கிடைக்கும். இப்ப பால் வந்து சுத்தமா வள்ளிசா கறந்து கொண்டாங்கன்னா பால் இருக்காதுல்ல. என்ன காரணம் கருப்பு வெள்ளை வாங்காம செவலை வாங்கிருக்கீங்க? இது நம்ம அண்ணனுக்கு செவல மாடு தான் பிடிச்சிருக்கு. செவல மாடு பிடிக்கிறதுன்றத விட இந்த பாட்டு பால் திக்கா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இன்னைக்கு அதுல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நான் பார்த்தேன் இந்த மார்க்கெட்ல எல்லா கருப்பு மர மாட்டுக்கும் குட்டி வந்து செவல குட்டி தான் போட்டிருக்கு. அப்ப நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு மூத்த விவசாயி கிட்ட. அப்ப அவரு சொன்னாரு, இன்னைக்கு வந்து கால்நடையில வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளைய விட இந்த செவல அந்த ஜீன் தான் நம்ம கூடுதல் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வறட்சி தாங்குற மாதிரி, வெயில் தாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அப்ப நமக்கு அது மாதிரி உள்ள மாடு போதும் அப்படின்னு நாங்க வந்து இந்த செவல மாடை செலக்ஷன் பண்ணோம். சிறுவைகுண்டம் வியாபாரியா விவசாயியா? விவசாயி தான். இந்த செவல கலர் மாடை ஏன் வாங்கியிருக்கேன்? என்ன தேவை? நம்ம பாலுக்கு தான். பால் எவ்வளவு இருக்கும்? பால் ஒரு 7 லிட்டர் ஓடுமுங்க. நம்ம ஒரு 6 லிட்டருக்கு அனுப்பிச்சேன். 3-6. ஆமா. எத்தனாவது ஈத்து? ஈத்து ஒரு 3 ஈத்து இருக்கும். என்ன ரகம் இது? ரகம் சொன்னா ஜெர்சி கிரிச்சிங்களா? இரு பிறவி. ஏன் செவல வாங்குதியா? கருப்பு வெள்ளை வாங்கலாம்ல? கருப்பு வெள்ளை கொஞ்சம் மேயாத வெயிலுக்கு. ஃபுல்லா மேட்செல்லாம் கொண்டு போறியா? வீட்டுல எத்தனை மாடுகள் கிடக்கு? 4 மாடு கிடக்கு. 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க ஏரியால? 50 கொடுக்கல, 45 ரூபாங்க. 50 ரூபா. பரவாயில்ல, சூப்பர். ஆமா. அதுக்கு குறைச்சு கொடுத்தா கஷ்டம் நஷ்டம். நான் தான் கறப்பேன். பாலுக்கு தான் கொண்டு போறேன். மாடு சென்னையாயிட்டு 4 மாடு. அதுக்காக பால் கொடுக்கவங்களுக்கு இல்ல. ஆமா, அதான் சரி பேசலாம்னு கொண்டு போறேன். சரி, எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன ஆரம்ப விலை 28, 27 சொல்லி 28 சொன்னாங்க. 28 ரூபா குறையாங்க. நாங்க 23 கேட்டு 24 கேட்டோம்னா 25. 25. இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? அது ஒரு தேய்ச்சி இருக்கு. மாடு செவருல போட்டு தேய்ச்சி இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்களா கொண்டு போய்? ஆமா, குளிப்பாட்டினா சரியாயிரும். இத கத்தாழ இருக்குல்ல, கத்தாழ அது கத்தாழ போட்டுக்கணும். ஆமா, போட்டா 4 நாள் தேய்ச்சா சரியாயிரும். மாட்டோட ஆந்தோம். ஆமா, கத்தாழ வாயிலும் கொடுக்கணுங்களா? ஆமா, கொடுக்கலாம். கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும்.